சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கள்ளச்சாராயம் இறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவைக்கு அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர். மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கிய நிலையில் கள்ளச்சாராயம் குறித்து விவாதிக்க அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை சபாநாயகர் அப்பாவு ஏற்க மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை சபாநாயகர் அப்பாவு ஏற்க மறுத்ததால் தற்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, தற்போது என்ன நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு துறைகள் சார்ந்த மானிய கோரிக்கை விவாதம் என்பது நடைபெற இருப்பதற்காக சட்டப்பேரவை கூட்டம் காலை 10 மணிக்கு கூடியது. சட்டப்பேரவை கூட்டம் என்பது கூட்டப்பட்ட முதல் 1 மணி நேரத்தில் வினாக்கள் விடைகள் நேரத்திற்கான நேரம் ஒதுக்கப்படும். அந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் அதிமுகவினர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக அவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்து சிறப்பு விவாதம் நடத்த வேண்டும் என்று சபாநாயகரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு சட்டப்பேரவை தலைவர் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் வரும்போது எதிர்க்கட்சியினர் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். தற்போது வினாக்கள் விடைகளுக்கான நேரம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதால் இதனை தற்போது ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அவருடைய கோரிக்கையை முன்வைத்து அவையில் முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்டு வருகிறது. தங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுவரை அவையில் தொடர்ந்து எங்களுடைய முழக்கங்களை முன்வைப்போம் என்று அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் அவையினுடைய மரபுப்படித்தான் நான் செயல்பட முடியும் என்பது தொடர்பாக சபாநாயகர் தொடர்ந்து அதனை சொல்லி வருகிறார். இந்த நிலையில தொடர்ந்து அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில அதிமுகவினர் எப்போது வேண்டுமானாலும் வெளிநடப்பு செய்யலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் வெளிநடப்பு செய்யக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையினுடைய வளாகத்திலேயே முழக்கங்களை வைப்பதற்கும் சட்டப்பேரவை வளாகத்தில் போட்டி சட்டமன்றம் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் சாலை முறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரியக்கூடிய ஒரு சூழல்ல கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது சட்டப்பேரவை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து இங்கே மிகப்பெரிய ஒரு அளவிலான ஆர்ப்பாட்டத்தை நடத்திய பிறகு செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. தற்போது அமளி ஏற்பட்டு வருவதனால அவையை ஒத்திவைப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது பூதாகரமாகி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் மரணம் என்பது முன்பு இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான மரணம் 50 நெருங்கக்கூடிய வகையிலும் 50 கடக்கக்கூடிய ஒரு அச்ச நிலவும் ஏற்படுகிறது. ஏனென்றால் அந்த வகையில் 100க்கும் மேற்பட்ட தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல பலி எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. நேற்றைய தினமே அதிமுகவினர் இதில் கையில் எடுத்து நேரடியாக களத்தில் சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலியையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேரடியாக களத்தில் சென்று மரியாதை செலுத்தியிருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் இந்த விவாதம் தொடர்பாக முழுமையாக சட்டப்பேரவையை ஒத்திவைத்து சிறப்பு விவாதமாக இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அவையினுடைய மரபுப்படித்தான் செயல்பட முடியும். முதலாவதாக கேள்வி பதிலுக்கான வினாக்கள் மட்டுமே இந்த நேரம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். வழக்கம் போல காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதுமே முதலாவதாக ஒதுக்கப்பட்டிருந்தபடி ஏற்கனவே எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலளிக்க முற்பட்ட போது அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கோரிக்கையை சபாநாயகர் உடனடியாக ஏற்க வேண்டும், அவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்து சிறப்பு விவாதமாக இந்த கள்ளக்குறிச்சி விவாதத்தை நடத்த வேண்டும், இதில் முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தனர். இதனை தற்போது வரை சபாநாயகர் ஏற்க மறுத்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து அவையில் முழக்கங்களையும் கூச்சலையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்து வருகிறார்கள். எனவே அவர்களை வெளியேற்றுவார்களா அல்லது அவர்களை வெளிநடப்பு செய்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களே வெளிநடப்பு செய்தால் நேரடியாக அவர்கள் வெளியே வந்து முழக்கங்களை இட்ட பிறகு செய்தியாளர்கள்
சந்திப்பு நடைபெறும். ஆனால் ஒருவேளை தொடர்ந்து அவையில் கூச்சல் குழப்பங்களை செய்து அவையை முழுமையாக நடக்க விடாமல் தடுத்தால் அவை காவலர்கள் மூலமாக அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அந்த வெளியேற்றத்தின் போது பல்வேறு தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. எனவே இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முழுமையாக சலசலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.